வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா கனவா வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, காளான் பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்ருப்போம். கனவா வச்சு செஞ்சுருக்க மாட்டோம். கனவா வாங்கியிருக்கோம். கனவாவை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஊசி கனவா. இது ஊசி கனவாவில் பெரிய சைஸ் கனவா. 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1/2 கிலோவுக்கு ஒரு 4-5 கனவா தான் நின்றுச்சு. இது கனவாவுடைய கண். இப்போ கனவாவிலேருந்து இந்த தலையை அப்படியே பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துட்டு அதில் அப்படியே அந்த தலையை ப்ரெஸ் பண்ணாக்கா அதில் பல் இருக்கும். அந்த பல்லி எடுத்துடலாம். இதான் பல். அதை எடுத்துகிட்டு அதில் மை இருக்கும். அந்த மையை வந்து கலங்காமல் எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே கையெல்லாம் ஒரே கருப்பாயிடும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி அலசினாலும் அது கருப்பாகவே இருக்கும். அது கலங்காமல் அதுலேருந்து பிச்சு எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு அந்த கனவாவில் ஓடு மாதிரி இருக்கும். அதுதான் கனவாவுடைய முதுகெலும்பு. அதுதான் அது அவ்வளோ சட்டுன்னு வர மாட்டுது. அதை எடுத்துடலாம். இதுதான் அதோடைய முதுகெலும்பு. அதையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அந்த கனவா மேலே இருக்கிற தோல்லாம் உரித்து எடுத்துடலாம். அது அப்படியே கையால் நகத்தால் சொன்னாவே போதும், எல்லாம் வந்துடும் தோல்லாம். அது எல்லாத்தையும் உரித்து எடுத்துடலாம். எல்லா கனவாவையும் அதே மாதிரியே சுத்தம் பண்ணிடலாம். இதே மாதிரி இருக்கும். அதில் தோல்லாம் எடுத்துட்டாக்கா நல்லா பார்க்கறதுக்கு எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். அதை எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டு ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இதுமாரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதை வேக வச்சு எடுத்து இதுமாரி ரிங்காக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அந்த கனவாவுக்கு தேவையான சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொத்தமல்லி தழை போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு இதை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதில் அப்போ தான் வந்து உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும். இதை இப்படி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் மூடி. அதில் பிசைஞ்சு விட்டு அதில் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஒரு 100 ml எண்ணெய், அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம வந்து கனவாவுக்கு மட்டும்தான் முன்னாடி அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அதில் காரம், உப்புலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். வதக்கி விட்டுட்டு இந்த கனவா பிசைஞ்சு வச்சுருக்கிற கனவாவை எடுத்து அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை நம்ம கழுவி அதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி கொதிக்காதவே அரிசியை போட்டு வச்சுட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக. நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் விட்டு இறக்கிட்டு இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாதம் பார்க்கக்கோலே அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது உதிரி உதிரியாக இருக்குது சாதம். அந்த கனவாலாம் அப்படியே ரிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
எவ்வளோ பொல பொலன்னு இருப்பாருங்க. நம்ம வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்ருப்போம். கனவா பிரியாணிலாம் அவ்வளோவா யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். இதேமாதிரி நீங்களும் கனவாலையும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இது கூட வந்து இந்த பிரியாணி கூட, கனவா பிரியாணி கூட முட்டை ஆம்லெட், தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சாதத்தில் அந்த கனவா ரிங்கு மாதிரி இருக்கிறது. அது கூட சூடாக ஒரு ஆம்லெட்டும் வெங்காயம் தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோட விட்றாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை